Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் should and should have ஓட டிஃப்ரென்ஸ் என்ன வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே should be, should have இது மூணுக்குமே மீனிங் என்ன, யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம should and should have ஓட டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்ஸ் இந்த ஷுட்டை எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷுட்டை எப்போவுமே நாம் ப்ரெசண்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ நம்ம யாராவதுக்கு அட்வைஸ் பண்ணுறப்பவோ இல்லை சஜஷன் சொல்கிறப்பவோ இல்லை ஒரு ஆப்ளிகேஷன் சொல்கிறப்பவோ இல்லை ஒரு ப்ராபபிலிட்டி பற்றி சொல்கிறப்பவோ இல்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பற்றி நம்ம பேசுகிறப்பவோ நாம் ஷுட் யூஸ் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி ஷுட் ஹேவை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கு நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு அட்வைஸ் பண்ணுறப்பவோ, அதே மாதிரி பாஸ்ட் ஆக்ஷனுக்காக இப்போ நீங்கள் ஒரு ரிக்ரெட் பண்ணுறப்பவோ, அதுக்கப்புறம் ஸ்பெக்குலேட் அபவுட் ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாம் யூகிக்கிறப்போ நாம் ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்வே நம்ம டிஃப்ரென்ஸ்க்கு போகலாம். இப்போது ஷுட் அண்ட் ஷுட் ஹேவோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதோட ஃபார்மேட் தான். ஓகே, இப்போது ஷுட்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஷுட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஷுட், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேர்ப் இருக்கணும். ஓகேயா, அதே மாதிரி ஷுட் ஹேவை நம்ம பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஷுட் ஹேவ் இருக்கணும், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் அதாவது V3 வேர்ப் நமக்கு இருக்கணும். இதுதான் ஷுட் அண்ட் ஷுட் ஹேவுக்கு ஃபார்மேட். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். நான் இங்கே தந்திருக்கிற இந்த 5 சென்டென்ஸுக்குமே நான் சப்ஜெக்ட் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஓகே, சப்ஜெக்ட் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் நான் கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஷீ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சு தான் நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக பாருங்கள். ஷீ ஷுட் கோ டு த டாக்டர். ஷீ ஷுட் கோ டு த டாக்டர் அப்படின்னு என்ன, அவள் டாக்டர்கிட்ட போகணும், அவள் டாக்டர்கிட்ட போகணும். அதே ஷுட் ஹேவ் நம்ம யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் சென்டென்ஸை, ஷீ ஷுட் ஹேவ் கான் டு த டாக்டர். ஷீ ஷுட் ஹேவ் கான் டு த டாக்டர், அவள் டாக்டர்கிட்ட போய் இருந்திருக்கணும். ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு லைட்டாக ஃபீவர். ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவள் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா ஷீ ஷுட் கோ டு த டாக்டர். ஆனால் அவள் டாக்டர்கிட்ட போகலை, அதனால அவளுக்கு ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவள் டாக்டர்கிட்ட போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஷீ ஷுட் ஹேவ் கான் டு த டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஷீ ஷுட் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். ஷீ ஷுட் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு என்ன, அவள் எக்ஸாமுக்கு படிக்கணும். ஓகே, அதே மாதிரி ஷீ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம், அவள் எக்ஸாமுக்கு படிச்சிருந்துருக்கணும். ஷீ ஷுட் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம்னா அவள் எக்ஸாம் வரப்போகுது, அதனால் அவள் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் அவள் படிக்காமல் விட்டதுனால அவள் என்ன ஆகிட்டா, எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கிட்டா. ஸோ அந்த டைமில் நீ எக்ஸாமுக்கு படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த டைமில் தான் ஷீ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஷீ ஷுட் ஸ்பீக் வித் ஹர் ஃபாதர். ஷீ ஷுட் ஸ்பீக் வித் ஹர் ஃபாதர், அவள் அவங்க அப்பா கிட்ட பேசணும். அதே மாதிரி நம்ம தமிழில் அவள் அவங்க அப்பா கிட்ட பேசியிருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதை அதே ஷுட் ஹேவ் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஷீ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன் வித் ஹர் ஃபாதர். ஷீ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன் வித் ஹர் ஃபாதர். ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நம்ம ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணும், V3 வேர்ப் தான் யூஸ் பண்ணும். ஓகே, இங்கே ஸ்பீக், இங்கே ஸ்போக்கன். ஓகே, இப்போ இந்த ஃபோர்த் சென்டென்ஸை பாருங்கள். ஷீ ஷுட் ஃபில் த ஃபார்ம். ஷீ ஷுட் ஃபில் த ஃபார்ம், அவள் ஃபார்மை ஃபில் பண்ணும். ஓகே, இப்போ அவள் ஃபார்மை ஃபில் பண்ணலை, ஸோ அதனால் அவளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் சொல்வீங்க அவள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ அவள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத ஷுட் ஹேவ் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போடணும் ஷீ, அதுக்கப்புறம் என்ன ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன V3 வேர்ப். ஓகே, இங்கே ஃபில்னா இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஃபில்டு. ஸோ ஷீ ஷுட் ஹேவ் ஃபில்டு த ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஷீ ஷுட் அரைவ். ஷீ ஷுட் அரைவ், அவள் வரணும்.
இப்போ வந்து அவள் வர டைம் ஆடிச்சு, அவள் வரணும். இதே மாதிரி அவள் வர டைமில் அவள் வரல. ஸோ அப்போ வந்து நீங்கள் அவள் வந்து இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவில்லங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஷுட் ஹேவ், அதுக்கப்புறம் V3. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம ஷுட் ஹேவ் வச்சு சொல்லலாம்? ஷீ ஷுட் ஹேவ் அரைவ்டுன்னு நம்ம சொல்லணும். ஷீ ஷுட் ஹேவ் அரைவ்டுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் எடுத்திருக்கேன். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஷுட்டுக்கு வந்து நம்ம எப்போவுமே ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுவோம். ஷுட் ஹேவ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நம்ம ஷுட் ஹேவ் கூட நம்ம V3 யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிங்க. இந்த ஷுட் அண்ட் ஷுட் ஹேவ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.